ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு க்ளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒட்டடை அடிக்கிற வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அப்பயே பாத்திரம்லாம் இறக்கி வச்சுருந்தேன் பாருங்கள். இப்போ அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு, பாத்திரம்லாம் விளக்கி ரொம்ப நாள் ஆச்சு. புதுசாக புது புது பாத்திரமாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வாங்கிட்டு வந்ததுலேருந்து வாஷ் பண்ணவே இல்லை. ரொம்ப ஒட்டடை அடித்து ரொம்ப தூசியாக ஆகிப்போச்சு. வருஷம் போல் அப்படியே மேலே மட்டும் தூசி தட்டி விட்டுட்டு அப்படியே சாக்கு போட்டு கோணி பை போட்டு மூடி மூடி வச்சுருவேன். ஆனால் இந்த வருஷமாவது பாத்திரத்தை நல்லா விளக்கி கொஞ்சம் காய வச்சு எடுத்து வைப்போமோன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே இறக்குனா ரொம்ப தூசியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாத்திரம்லாம் ரொம்ப வீணாக வேற போயிடுச்சு, துருவெல்லாம் ஏறிடுச்சு. பாத்திரம் அப்படியே வாங்கிட்டு வந்த பாத்திரத்தை எல்லாமே கவரோடையே அப்படியே போட்டு வச்சுருந்தேன்னா, எலி போயிட்டு எல்லாமே கடிச்சு ரொம்ப நாஸ்தி பண்ணிடுச்சு. அதனாலே சரி இந்த வருஷம் வந்து எப்படியாவது விளக்கி கழுவி காய வச்சிடணும், காய வச்சு எடுத்து வச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கு. பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சமாக இருக்குதுன்னு உள்ளுக்குள்ளே போட்டு போட்டு ஒன்றுக்குள்ளே போட்டு போட்டு நிறைய பாத்திரம் இருக்குது. கொஞ்சம் பாத்திரம் விளக்குறதா இருந்தாலே ரொம்ப மலப்பாக தான் இருக்கும். டப்பா மூடி போட்டு வச்சுருந்ததெல்லாம் எல்லாமே கழட்டி ஒரு வழியாக வச்சுட்டு விளக்கறதுக்கு தேங்காய் நார் பிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு வழியாக விளக்கறதுக்கு உக்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தை விளக்கி கழுவிட்டு சாக்கு போட்டு காய வைக்க வேண்டியதான். தண்ணி வர பார்த்தே விளக்கி பாத்திரத்தெல்லாம் கழுவிடணும்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த தண்ணி அதுங்காட்டி நின்று போச்சு. லேட்டாகவும் ஆகிடுச்சு. நான் விளக்க ஸ்டார்ட் பண்ண பார்த்தே மணி 12 ஆகிடுச்சு. 12 மணி வரைக்கும் எப்படி தண்ணி வரும் சொல்லுங்கள்? 10 10:30க்கெல்லாம் தண்ணி நின்றுடும். தண்ணி வந்து முன்னாடியே சேஃப்டியாக வந்து தண்ணி நிறைய பிடிச்சி வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா தண்ணி நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறது? தண்ணி பிடிச்சி வச்சுருந்தா அப்புறம் அதை ஊற்றி கழுவிக்கலான்னு சொல்லிட்டு பாரல் ஃபுல்லாக தண்ணி, காலையில் எழுந்திரிச்சதும் பாரல் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பாத்திரத்தை கழுவி காய வச்சு எடுத்துடணுன்னு சொல்லிட்டு. பாத்திரம் விளக்குறதா இருந்தாலே அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் எனக்கு. அது இல்லாமல் எனக்கு வந்து கை வரும். இவ்வளோ பாத்திரம்லாம் ஒரு வழியாக விளக்குனா எனக்கு கை வந்து பஞ்சர் ஆகிடும். சரி என்ன பண்ணுறது, வருஷம் போல் இதையே பார்த்துட்டு போனாக்கா என்ன பண்ணுறது, பாத்திரம் எல்லாம் வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எப்படியாவது பாத்திரத்தை விளக்கி கழுவணும்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தெல்லாம் கீழே இறக்கி வச்சு என் வேலையை பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் போக போக என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என்னோட கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி கழுவி ஒரு டப்புல வச்சாச்சு. மொத்தமாக விளக்கி கழுவ முடியாது இல்லைங்களா? இல்லாமல் காற்று வேறு பயங்கரமாக அடிச்சுட்டே இருந்தது. விளக்குறதெல்லாம் அப்படியே காஞ்சி போயிடுது. அப்படியே ஒரு மாதிரி வெள்ளையாக அப்படியே பாத்திரத்தில் அப்படியே பிடிச்சிக்கிச்சு. வெயில் வேறு இல்லை. வெயில் அடித்தா தானே பாத்திரத்தை நல்லா காய வச்சுட்டு எடுத்து வைக்க முடியும். அதில் வேறு தண்ணி பொட்டாக பட்டதுன்னா அது வேறு துரு ஏறிடும். சரி வெயிலை பார்த்தாக்கா வெயிலும் வராது போல் இருக்குது. காற்று தான் பயங்கரமாக காற்று, செம்ம காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருந்தது. ஜில் ஜில் ஜில்லுன்னு காற்று, ரொம்ப காற்று. இப்படி காற்று அடித்தாலும் பரவாயில்ல, விளக்கி வச்சு காய வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 பாத்திரமாக விளக்கி கழுவிட்டு கூடையில் வச்சாச்சு. பாருங்க, பாத்திரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி எடுத்துகிட்டு வந்து சாக்கு போட்டு காய வச்சுருக்கேன். காய வச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். மொத்தமாக எல்லா பாத்திரத்தையும் விளக்கி கொண்டு வந்து காய வைக்க முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரமாக விளக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பாத்திரம் பார்க்குறதுக்கு கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் விளக்க வந்துக்கிட்டே இருக்குது. பாத்திரம் காலியான மாதிரியே தெரியல.
விளக்கி கழுவிட்டு வந்து காய வைக்கிறேன், மறுபடியும் விளக்குறேன், மறுபடியும் கழுவுறேன், காய வைக்கிறேன். ஆனால் போயிட்டு பார்த்தா விளக்குற இடத்துல பாத்திரம் கடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இல்லாமல் பாத்திரம்லாம் வேற துரு வேற ஏறிடுச்சு. அந்த துருவெல்லாம் சுரண்டிட்டு விளக்குறதுங்காட்டியும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் பாத்திரமே வீணாக போயிடுச்சு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆகுதுங்களா, பாத்திரம் அப்படியே விளக்காமையே இருந்துச்சு. அப்புறம் உடனே மேரேஜ் ஆன புதுசில் பாப்பா வந்துட்டாங்க. பாப்பாவை வச்சுக்கிட்டு செய்ய முடியாதுன்னு அப்படியே விட்டாச்சு. சரி அப்புறம் மறு வருஷம் கழுவிக்கலாம், அடுத்த வருஷம்னு அப்படியே ஒவ்வொரு வருஷமாக போய்கிட்டே இருக்குது. சரி இந்த வருஷமும் அதுதான் நினச்சேன். தம்பி சின்ன பிள்ளையா இருக்கான், தம்பியை வச்சுட்டு எப்படி பாத்திரத்தெல்லாம் விளக்கி கழுவி காய வைக்கிறது, இவ்வளோ பாத்திரத்தை சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். சரி இந்த வருஷம் தம்பியை தூங்க வச்சுட்டாவது கொஞ்சம் கொஞ்சமாவது பாத்திரத்தை விளக்கி கழுவி காய வச்சிடணும்னு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆனால் நிறைய பாத்திரம், தட்டு எல்லாமே புது பிளேட்லாம் கவரோடு வச்சிருந்தது கூட அப்படியே தண்ணி பட்டு எப்படி தான் அதில் தண்ணி பட்டுதுன்னே தெரியல. ஆனால் துரு ஏறிடுச்சு. ஒரு சில இதில் என்னோட முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணி காய வச்சேன். போனது வரைக்கும் போதும் சொல்லிட்டு விலைக்கு ஒரு வழியாக கழுவிட்டேன். இப்போ 3வது சிங்கிள் வந்து நான் பாத்திரத்தை விளக்கிட்டு வந்து கொண்டு வந்து காய வைக்கிறேன். பாருங்க, ஃபைனலாக ஒரு வழியாக பாத்திரத்தை விளக்கி முடிச்சாச்சு. இவ்வளோதான் கடைசியாக. லாஸ்ட்டாக அந்த பாத்திரத்தை விளக்க பார்த்து தான் எனக்கு நிம்மதியே வந்தது. அப்பாடா, ஒரு வழியாக பாத்திரம் விளக்குற வேலை முடிஞ்சுதுறான்னு. இதை விளக்கி எடுக்கிறதுக்காட்டியும் இடுப்பு முதுகெல்லாம் ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுங்க இந்த பாத்திரத்தை விலைக்கு முடிக்கிறதுக்காண்டியுமே தம்பி எந்திரிச்சிட்டான். தம்பி எந்திரிச்சு ஒரே கத்தல். சரி இந்த ஒரு 3 பாத்திரம் தானே, இதை மட்டும் கழுவி காய வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வேலையை கழுவுறேன். செம்ம கத்தல் தம்பி. அழுதுகிட்டே நான் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருப்பாதே வந்துடுறேன்னு சொல்லிட்டு பரபரன்னு எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சுட்டு அப்போதான் அப்பாடான்னு எனக்கு வந்து ஒரு பெருமூச்சு வந்தது. ஒரு வழியாக இந்த வருஷம் வந்து பாத்திரத்தை விளக்கியாச்சுப்பா. பாருங்க, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த வருஷமாவது நம்ம பாத்திரத்தை விளக்கி கழுவியாச்சின்னு. இப்போ இது கொஞ்சம் தான்ப்பா, இன்னும் சில்வர் பாத்திரம் மட்டும் விளக்கியிருக்கேன். இன்னும் பித்தளை பாத்திரம்லாம் அது வேற இருக்குது. சரி அதெல்லாம் மறுநாள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி காய வைக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதை மட்டும் பார்ப்போம் வந்துட்டு ஒரு வழியாக விளக்கி காய வச்சாச்சு. காயட்டும். பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் மதியானம் விளக்கி கழுவி காய வச்சோமா, சாயங்காலம் வந்து 5 மணி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சரியான காற்று. பெரிய பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் திருப்பி போட்டு காய வச்சேன். ஏன்னா வந்து வெயில் அடிச்சதுன்னா மேலே வந்து திருப்பி வச்சிருந்தாலே போதும், உள்ளே சூடு ஏறி தண்ணியெல்லாம் காஞ்சிரும். வெறும் காற்று மட்டும்தானா, கொஞ்சம் பெரிய பாத்திரத்தெல்லாம் திருப்பி வச்சேன். மீதி பாத்திரத்தெல்லாம் திருப்பி வைக்கல. சரி காயிற வரைக்கும் காயட்டும், காயத்தெல்லாம் கொஞ்சம் துணி போட்டு தொடச்சிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பார்த்தாக்கா பயங்கரமான காற்று. இருந்த இலைய பூரா பக்கத்தில் பலாமரம் வரீங்களா, இலை பூரா வந்து ஜாமான் மேலே தான் கிடக்குது. சரியா கொஞ்சம் பாத்திரம்லாம் இலையெல்லாம் மாறி விட்டுருச்சா, கொஞ்சம் தூசியும் வேற படிஞ்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஊதி ஊற்றிட்டு பாத்திரத்தெல்லாம் அப்படியே தொடச்சி எடுத்து வச்சாச்சு. பாத்திரம் விளக்குறது ஒரு பக்கமாக இருந்தாலும் எடுத்து வைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அந்த டப்பாவெல்லாம் திறந்து வேற விளக்கணும்னா அதோட செட்டெல்லாம் எடுத்து போட்டு மூடி வைக்கணும். அப்படி தனித்தனியாக போட்டாக்கா நம்ம எடுக்க பார்த்து கஷ்டமாக இருக்கும். சரி அதனால் எல்லாமே அதோடைய செட்டெல்லாம் எடுத்து போட்டு ஒன்றா பாக்ஸ் போட்டு மூடி வச்சேன். கூட எங்கள் பாப்பாவும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இருந்த தட்டெல்லாம் எடுத்து ஒரு பெரிய டப்பாக்குள்ளே போட்டு மூடியாச்சு. அப்புறம் வந்து
கொஞ்சம் கப்பு, டம்ளரு, சொம்பு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிற மாதிரி கொஞ்சம் செட்டாக எடுத்து போட்டு மூடி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நான் காய வைக்க பார்த்து ஒரு இலை கூட கிடையாது. இப்போ பாருங்கள், நான் பாத்திரத்தை எடுக்க பார்த்து எவ்வளோ இலைங்க பாருங்கள், அவ்வளோ காற்று அன்னைக்கு. ஒரு சில பாத்திரத்தில் போட்டால் ஈரம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சாச்சு. ஒரு வழியாக இன்றைக்கி கொஞ்சம் பாத்திரம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிறீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.